நேராக வருவாங்களாம். ஒன்லி 2026 வாங்கலாம். போக்குவரத்து துறை மந்திரியாக இருக்கிறாரு. அவர் ஊரில் பஸ்ஸு நல்லா இல்லை. எல்லாம் நாங்கள் திரிசா மாதிரியே பஸ்ஸு விட முடியுமா? நைனா ஒன்று டிவிக்கே, இன்னொன்று டேய் எங்கள் அண்ணன் நடந்து போனார்னா அவர் உந்து போதில்லை மயிறு, அது கூட நட்டுக்குன்னு தாண்டா கீழே விழும். யாருக்கும் தொல்லை இருக்கக்கூடாதுன்னு சனிக்கிழமை சாயந்தரமாக வராங்க. நீ ஒரு 12 மணி ராத்திரியில் திரிசா வீட்டுக்கு போகிற மாதிரி போயிட, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் சின்ன வயசில் படிக்க பார்த்தேன், எங்கள் அப்பா அத்தா படிக்க வைக்கல, நான் இப்போ படிக்கணும். இல்லம் தேடி கல்வி, இப்படி பார்த்து 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 செய்கிற முதல்வர் எங்கள் அண்ணன் தளபதியை பார்த்து, இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? அவருக்கா புத்தியில் வந்துச்சா? இல்லை, அவர் உடம்பில் எங்கள் தாத்தா கலைஞரின் ரத்தம் ஓடுவதால் அது வந்தது. இவர் இப்படிலாம் செய்கிறாரு. அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? என் தாய்மார்களே, நீ பெண் குழந்தையை பெற்றுவிட்டால் அதற்கு திருமணம் நடத்த வேண்டி நீ கஷ்டப்பட்டால் நீ கஷ்டப்படாதே, தாத்தா நான் இருக்கிறேன் வா. திருமண உதவி திட்டம் ரூபாய் 30,000. திருமணம் முடிந்ததா? அந்த இளம் ஜோடி ஆக்கி சாப்பிட அரிசி இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா. 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி தருகிறேன். அந்த அரிசியை ஆக்கி சாப்பிட கேஸ் அடுப்பும் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா. கேஸ் அடுப்பும் இலவசமாய் தருகிறேன். ஆக்கி சாப்பிட்ட இளஞ்சோடிக்கு பொழுது போகவில்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா. இலவசமாய் வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருகிறேன். சந்தோஷமாக பார்த்தார்களா, வாழ்ந்தார்களா? மணமகன் மணமகளை கர்ப்பமாக்கி விட்டானா? 7 மாதம் ஆகி போனதா? அவளுக்கு சத்தான உணவு வாங்கி கொடுக்க கணவனிடம் காசு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா. மாதம் 1000 ரூபாய், 3 மாதம் 3000 தருகிறேன். சத்தாக சாப்பிட்டு பிள்ளையை பெத்து போடு. பெத்து போட்ட பிள்ளைக்கு பால் சுரக்கவில்லையா? அவளுக்கு சத்தான உணவு கிடைக்கவில்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா. மீண்டும் 3 மாதம் 3000 தருகிறேன். சத்தாக சாப்பிட்டு முத்தாக காப்பாற்று. காப்பாற்றிய பிள்ளை பள்ளிக்கு போக வேண்டுமா? உன்னிடம் காசு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா. ஸ்கூல் ஃபீஸ் ஃப்ரீ, யூனிஃபார்ம் ஃப்ரீ, புத்தகம் ஃப்ரீ, புத்தகம் போடுகின்ற பையும் ஃப்ரீ, அவன் பஸ்ஸிலே போவதற்கு பஸ் பாஸும் ஃப்ரீ. அவன் சவலையாக இருக்கிறானா? அவனுக்கு சத்தான உணவு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா. சத்துணவில் வாரம் 5 முட்டை தருகிறேன். அவன் முட்டை சாப்பிட மாட்டானா? அவனுக்கு வாழைப்பழம் தருகிறேன். அவன் படித்தானா? 10ஆம் வகுப்பு போனானா? அவன் சைக்கிள் ஓட்டுவானா? அவனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்க உன்னிடம் காசு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா. இலவசமாய் சைக்கிள் தருகிறேன். +1 +2 படித்தானா? அவன் கல்லூரிக்கு போக வேண்டுமா? உன்னிடம் காசு இல்லையா? நான் வீட்டில் முதல் கிராஜுவேட்டா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா. கல்லூரி ஃபீஸும் ஃப்ரீ. அவனும் படித்தானா? அவனும் காதலித்தானா? அவனும் கர்ப்பமாக்கினானா? அவனும் பிள்ளை பெற்றானா? இப்படி கொடுத்து கொண்டே இருக்கிறேன். இப்படி பெத்து 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 வயதாகி போனாயா? நீயும் கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா. மாதம் 750 ரூபாய் பென்ஷன் தருகிறேன். 58 வயதாகி போனதா? இலவசமாய் பஸ் பாஸ் தருகிறேன். பேரனை பார், பேத்தியை பார், சந்தோஷமாக வாழு. காலம் கெட்டு போனதா? நீ சிக்காகி போனாயா? ஆஸ்பத்திரிக்கு போக ஆட்டோவிற்கு பணம் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் விட்ட 108 ஆம்புலன்ஸை கூப்பிடு. இலவசமாய் ஆஸ்பத்திரிக்கு போ. வைத்தியன் பணம் கேட்கிறானா? உன்னிடம் காசு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் கொடுத்த கலைஞர் காப்பீட்டு அட்டையை காட்டு. 1 லட்சம் ஃப்ரீ. வைத்தியம் பார், வீட்டுக்கு வா. காலம் கெட்டு போனதா? நீ செத்து போனாயா? உன் பிணத்தை தூக்க 4 பேர் இல்லையா? தன்மானம் தடுக்கிறதா? தாத்தா நான் போட்ட சட்டம் மார்ச்சரி வேணும் ஃப்ரீ. பார்த்தாயா? அழுதாயா? கொசுவுக்கிறதா? ஈ கடிக்கிறதா? கவலைப்படாதே தாத்தா நான் போட்ட சட்டம் மார்ச்சரி ஃப்ரீசர் பாக்ஸும் ஃப்ரீ. பார்த்தாயா? அழுதாயா? சுடுகாடு போனாயா? கொளுத்த வேண்டுமா? புதைக்க வேண்டுமா? தாத்தா நான் போட்ட சட்டம் கொளுத்துவதும் ஃப்ரீ, புதைப்பதும் ஃப்ரீ. வீட்டுக்கு வந்தாயா? டெத் சர்டிபிகேட் வேண்டுமா? தாத்தா நான் போட்ட சட்டம் டெத் சர்டிபிகேட்டும் ஃப்ரீ, பர்த் சர்டிபிகேட்டும் ஃப்ரீ. இப்படி கருவறை முதல் கல்லறை வரை இலவசங்களை வாரி வழங்கிய இந்தியாவில் ஒரே முதல்வர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். சொல்றதுக்கே மூச்சு வாங்குதே. என் தாத்தா எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சிருப்பான்டா. அதோட விட்டாரா? அதோட விட்டாரா? இல்லை. அதோ போகிறான் நொண்டி.
அதோ போகிறான் ஒத்தக்கண்ணை, அதோ போகிறான் டபுக்கு. சொன்னமா இல்லையா? பெற்றவங்களுக்கு எவ்வளோ மனசு நொந்திருக்கும். அவனெல்லாம் கூப்பிட்டு எங்கள் தாத்தா கலைஞர் சொன்னார், நீ நொண்டி இல்லைடா, நீ டபுக்கு இல்லைடா, நீ ஒத்தக்கண்ணை இல்லைடா, ஒரு திறமை போனால் உன்னிடம் இன்னொரு திறமை இருக்கிறது. ஆகவே இன்று முதல் நீ மாற்றுத்திறனாளி என்று சொல்லி அவனுக்கும் நலவாரியம் தந்தார். அதோ போகிறான் பொட்டை, அதோ போகிறான் 9, சொல்லி சொல்லி சிரிச்சமா இல்லையா? அவனை பெற்றவனும் கைவிட்டான், மற்றவனும் கைவிட்டான். எங்கள் தாத்தா கலைஞர் கைவிடவில்லை. நீ பொட்டை இல்லடா, நீ 9 இல்லடா, உனக்கும் ஒரு அழகான பெயர் வைக்கிறேன், இன்று முதல் நீ திருநங்கைகள் என்று சொல்லி அவனுக்கும் நலவாரியம் தந்தார். செஞ்சோமா இல்லையா? ஒரு காலத்தில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனால் வெள்ளை பேண்ட்டு, வெள்ளை சட்டு, தொப்பி போட்டு பச்சை கொடி ஆட்டுவான்ல ஸ்டேஷன் மாஸ்டர், அவெல்லாம் அவ்வாளாக தான் இருப்பான். நம்ம ஆட்டப்படாது. நமக்கு என்ன வேலை தெரியுமா? அதே ரயில்வே தண்டவாளத்தில் காக்கி அரக்கால் டவுசரு, அவாய் வைக்கிங் அவாய் செப்பல், பச்சை சிவப்பு கொடி, ஒரு ஸ்பேனரு, ஒரு சம்பட்டி, தண்டவாளத்தில் இறங்கி பிளக்கெட்டை தட்டணுமா இல்லையா? எங்கள் தாத்தா கலைஞர் சொன்னார், நீ பிளக்கெட்டை தட்ட பிறக்கலடா, நீ ஆட்டினா கொடியும் ஆடும் ரயிலும் ஓடும் என்று சொல்லி இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் சேஷன் மாஸ்டராக்கி அழகு பார்த்தவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். கோயிலுக்கு போனால் பெருசாக கவுறு கட்டி மணி இருக்கும்ல, அந்த மணி ஆட்டுறது நம்மவா. அதே கோயிலுக்குள்ள வெள்ளி மணி சின்ன மணி இருக்கும்ல, அதை ஆட்டுறவா குஞ்சு மணி தான் ஆட்டுவா. அவ்வா தான் ஆட்டணும், நம்ம ஆட்டினா ஆடாதான். அப்போ தாத்தா கலைஞர் சொன்னார், நீ பெரிய மணி ஆட்ட பிறக்கலடா, நீ ஆட்டினா சின்ன மணியும் ஆடும், ஆண்டவனும் பேசுவான் என்று சொல்லி இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தை போட்டவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். எவ்வளோத்தையும் பண்ணிட்டு 75 வருஷம் கட்சியை நடத்திட்டு, மிஸ்ஸாவை பார்த்துட்டு, தடாவை பார்த்துட்டு, பொடாவை பார்த்துட்டு, ஆயிரக்கணக்கான திமுக தொண்டனை சாவு கொடுத்துட்டு, பாதி பேரை நொண்டியாக்கி பாதி பேரை குருடனாக்கி 75 வருஷம் கட்சி நடத்தி நாங்கள் நட்டு நிற்க வைப்போமா தமிழ்நாட்டை. நேராக வருவாங்களாம், ஒன்லி 2026ன்னு வாங்கலாம். வாட் அபவுட் 2024ன்னு கேட்டால், நோ நோ ஐ டோன்ட் வாண்ட் 24, ஒன்லி 2026. நிற்கிறோம், அடிக்கிறோம், சிஎம் சீட்டில் உக்காடுறோம். நாங்கள் குச்சைஸ் வாங்கி சப்பிட்டு போகிறதுக்கு கட்சி நடத்துகிறோம். என்னடா நினச்சிக்கிறீங்க? என்ன நினச்சிக்கிறீங்க? என்ன கட்சி இது? எத்தனை உயிரடா கொடுத்துருக்கோம்? என் தாய்மாரெல்லாம் இங்கே உட்காந்துருக்காங்களே, இவங்களை சேர் போட்டு உட்கார விட்டீங்களாடா? உங்களை சேர் போட்டு உட்கார விட்டானாம்மா? உட்காந்தா என்ன சொல்லுவான்? ஆம்பளெல்லாம் நிற்கிறான், எருமை மாடு எந்திரின்னு சொன்னானா இல்லையா? உங்களை நாக்காளி மட்டும் போடல என் தாய்மாரே, உங்களை முன்றோல உட்கார வச்சு ஆம்பளைய பின்னாடி உட்கார வச்ச கட்சி திமுக. இந்த 75 வருஷத்தில் எங்கள் ஆத்தா பட்ட கஷ்டத்தை, எங்கள் ஆயா பட்ட கஷ்டத்தை உன்னை படாமல் பார்த்துக்கணும். உன் வீட்டில் இடம் விழுந்தா, உங்கள் அப்பன் செத்தா, கருமாந்தத்துக்கு ஒரு புடவையும் தெவசத்துக்கு ஒரு புடவையும் கொடுப்பான். அதோடு நீ கைட்டின்னு கிளம்ப வேண்டியது தான். அம்மா அம்மான்னு சொல்லி ஒருத்தி ஆட்சி பண்ண நாடு இது. ஆனால் அம்மாவை பிறக்கலை. எங்கள் தாத்தா கலைஞர் ஆண்டவனாக பிறந்தார். ஆண் என்ன பெண் என்ன, பிறப்பது ஒரு உயிர், சொத்தில் சமப்பங்கு என்ற சட்டத்தை போட்டோம். தாத்தா கலைஞர் பெண்களுக்கு இந்த உதவிகளை எல்லாம் செய்தால் எங்கள் அண்ணன் தளபதி பஸ்ஸை விட்டார், 1000 ரூபா கொடுத்தார் இல்லையா? எங்கள் தாத்தா கலைஞர் நொண்டிய மாற்றுத்திறனாளி என்று சொன்னால் எங்கள் அண்ணன் தளபதி மாற்றுத்திறனாளிக்கு அரசாங்க வேலையே கொடுத்தார். எங்கள் தாத்தா கலைஞர் ஒட்டைய அரவாணி ஆக்கினா, திருநங்கை ஆக்கினா, எங்கள் அண்ணன் தளபதி அந்த திருநங்கைக்கு ஊர்காவல் படையில் வேலை கொடுக்குறார். எங்கள் தாத்தா கலைஞர் சென்னையில் டைட்டில் பார்க் கட்டினா, எங்கள் அண்ணன் தளபதி மதுரையிலையும் கோயம்புலையும் டைட்டில் பார்க் கட்டுறார். எங்கள் தாத்தா கலைஞர் திருவள்ளூருக்கு செலவு வச்சா, எங்கள் அண்ணன் தளபதி கண்ணாடி பாலம் கட்டி 2த்தையும் ஜாயின் பண்ணுறார். எங்கள் தாத்தா கலைஞர் கலைஞருக்கு நூற்றாண்டு நூலகம், அண்ணாவுக்கு நூற்றாண்டு நூலகம் கட்டினா, எங்கள் அண்ணன் தளபதி மதுரையில் தாத்தா கலைஞருக்கு நூலகம் கட்டுறார். இப்படி வழி வழியாக சொல்கிறான்ல, வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் இருப்பதனால்தான் இந்த முன்னேற்றம்.
இல்லை என்றால் இல்லை. எல்லாரும் சொல்கிறான். சின்னவரை உதயநிதி என்ன பண்ணார், அவர் எப்படி துணை முதலமைச்சரான மயரை பிடுங்கினார், அது எங்களுக்கு தெரியுண்டா. என் தாய்மார்களே, உங்கள் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் ஒரு திருமணமாகாத பெண் இருந்து அந்த பெண்ணுக்கு மணமகளை பார்த்து திருமணம் நடத்தி வைத்தால் 3ஆம் மாதம் உங்கள் மகள் கருவுற்று உங்கள் மாப்பிள்ளை சிறைக்கு போனால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? இந்த கரு உருவான நேரம் மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போயிட்டான், இந்த கரு வேணாம், கலைச்சிரு, இன்னொன்று பெற்றுக்கலாம், இது பிறந்தா அப்பனை கொன்னுடுன்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் சொல்லனாலும் உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்கல்ல, வானாண்டி யமன் பெற்றது உருவான நேரம் மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போயிட்டான், இது அப்படியே வளர்ந்து வந்ததுன்னா உன் புருஷனை கொன்னுடுண்டி, உடம்பு நல்லா இருந்தால் இன்னொன்று பெற்றுக்கலாம் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க? அந்த அவமானத்தை தாங்கி தமிழ்நாட்டில் ஒரு பிள்ளை பிறந்ததென்றால் அது எங்கள் அண்ணன் உதயநிதியை தவிர வேறு எவனும் இல்லை. திருமணம் முடிந்தது. எங்கள் அண்ணி துர்காவிற்கு 5ஆம் மாதம் மறுபடம் வைக்க வேண்டுமா இல்லையா? 7ஆம் மாதம் உறவுக்காரர்கள் ஜடை தைப்பார்களா இல்லையா? பணம் இருக்கிறதோ இல்லையோ 9ஆம் மாதம் சீமந்தம் நடத்தியே தீர வேண்டுமா இல்லையா? ஆனால் எங்கள் அன்னிக்கு 5ஆம் மாதம் மறுபடம் வைக்க ஆள் இல்லை, 7ஆம் மாதம் ஜடை தைக்க சொந்தக்காரன் வரவில்லை, 9ஆம் மாதம் அவளுக்கு சீமந்தம் நடக்கவில்லை. அவளே நடந்து போனால், அவளே மருத்துவமனைக்கு போனால், மருத்துவமனைக்கு போகும்போது காதலியே, என் மனைவியே, உனக்கு எதுவும் நடக்காது, நடந்தால் காப்பாற்ற உன் கணவன் நான் இருக்கிறேன் என்று சொல்வதற்கு எங்கள் அண்ணன் தளபதி இல்லை. அவளே போனால், அவளே பெற்றால், பெற்ற குழந்தையை வீட்டுக்கு கொண்டு வந்து பால்ட்டி சீராட்டி அதற்கு ஆடை போட்டு அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு சென்னை மத்திய சிறைச்சாலைக்கு போய், காதலனே, கணவனே, நீ கருவாக்கிய குழந்தையை எல்லோரும் கலைத்து விடு என்று சொன்னார்கள். நான் கலைக்கவில்லை, அதை அழிக்கவில்லை, கருவை உருவாக்கி பிள்ளை பெற்று பாலோட்டி சீராட்டி கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி காட்டினால் எங்கள் அன்னை துர்கா பார்த்தார். எங்கள் அண்ணன் தளபதி காட்டிய குழந்தை எங்கள் அண்ணன் உதயநிதி. லவடிக்கா பால். யாரா சொல்றீங்க? நேற்று பெஞ்ச மயிரை பிடிக்கிட்டு வாயில வருது எனக்கு. அவங்க வந்தான் அந்த பையன் என்ன சொன்னான்? போக்குவரத்து துறை மந்திரியா இருக்கிறாரு, அவர் ஊரில் பஸ்ஸு நல்லா இல்லை. எல்லாம் நாங்கள் திரிசா மாதிரியே பஸ்ஸு விட முடியுமாண்ணா? தலை காஞ்சி போனதும், எண்ணெய் தலையில் எண்ணெய் வைக்காததும், பஸ் ஏறி போகிறதுக்கு கால் வலி முட்டி வலினா, எனக்கு சொகுசு பேருந்து தாழ்தள பேருந்து கொடுன்னு எங்கள் அண்ணங்கிட்ட கேட்டோம். அடக்கமாக பஸ்ஸு கொடுத்துக்கிறாரு இல்லையா? பேட்ரி பஸ்ஸு ஏறவே வேணாம், ஏறினா பொதுக்குன்னு போய் உட்காந்துக்கலாம், ஏறி உட்கார வேணாம், பள்ளத்தில் உட்காந்துக்கிறோமா இல்லையா? டேய், இப்படி ஒரு பஸ்ஸு இந்த அரியலூர் மாவட்டம் பார்த்துக்குதாடா, இப்படி ஒரு பஸ்ஸு. இப்போ இங்கே ஒருத்தர் பேசினார், அதிமுக ஆட்சியில் விட்ட பஸ்ஸெல்லாம் ஏறவே முடியல என்னாலேயே. நீ ஏறுற அளவுக்கு அந்த பஸ் இல்லையா? ஏண்டா இங்கே பஸ் நிலையம் கட்டு ஆயிடுச்சா, உறுதி ஆயிடுச்சா இல்லையா? பஸ் ஸ்டாண்டு வரப்போதா இல்லையா? உங்களுக்கு தெரியுமா இல்லையா? முந்திரியை பதப்படுத்துறதுக்கு ஒரு அமைப்பு வருதா இல்லையா? ஒரு காலேஜ் வருதா இல்லையா? இதெல்லாம் யாரா செஞ்சது? யார் செஞ்சது? இந்த மண்ணில் பிறந்து எங்கள் சிவசுப்பிரமணியம் திமுகவுக்குன்னு நேர்ந்து விட்ட பிள்ளை எங்கள் அண்ணன் சிவசங்கர் இருக்கிறதால் தான்டா இது நடந்தது. மந்திரி இருக்கிறான். இதில் என்ன வேடிக்கைன்னா, அந்த பையனுக்கு எழுதி கொடுக்குறவன் கஞ்சா அடிக்கிறவன், கஞ்சா அடிக்கிறவன் எழுதி கொடுத்தா சரக்கு அடிக்கிறோம் அப்படியே பேசுகிறான். இதுதான் அவனுக்கு உலகமே தெரியல. எனக்கும் ஒன்று டிவிக்கே, இன்னொன்று டேய் எங்கள் அண்ணன் நடந்து போனார்னா அவர் உந்து போதில்லை மயிறு, அது கூட நட்டுக்குன்னு தாண்டா கீழே விழும். இதில் நம்மளுக்கிறான் பாரு பல்லு பழனிசாமி, அவர் கையை பார்த்தீங்களா? அவர் கையை பார்த்தீங்களா? ஆடுதான். ஏண்டா அது ஆடினா என்ன, ஆடா காட்டின்னா அதை ஆடாமல் நட்டு நிற்க வைக்கிறதுக்கு எங்கள் அண்ணி இருக்காங்க. அது ஆடுனதுன்னா அவர் தடுத்து பிடிச்சி வைக்கிறதுக்கு பேரங்கிறாரு இல்லையா? குழந்தை குட்டியோடு இருக்கிறோமா இல்லையா? ஆடுறத பார்க்குறதாடா அவன் வேலை. ஒருவேளை அவனுக்கு என்ன கையில் கொடுத்துட்டாரோ நம்ம முதலமைச்சர்? எது பேசணுன்ற அறிவு இல்லைடா. ஆனால் இவ்வளவும் அவனுங்க பேசுவானுங்களாம். இவ்வளவும் நான் பேசுனா என்னை பிடிச்சி ஜெயிலில் போடுவாங்களாம்.
என்னடா கூத்துட்டு இது? நீங்கள் என்ன பண்ணாலும் சரிங்க தலைவரை, உங்களை மாதிரி ரொம்ப காந்தியவாதி முதலமைச்சர் இந்த நாட்டில் நாங்கள் எவனையும் பார்க்கல. பாருங்கள், நீங்கள் நாட்டு மக்களை பாருங்கள், உங்களை திட்டவனாலும் நான் பார்க்குறேன். அதானே கதை. சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன இப்போ தான் பிறந்த மாதிரியும் இன்றைக்கி தான் இவர் வெளியே வந்த மாதிரியும் நாகப்பட்டினத்தில் போய் பேசுகிறான். நான் இப்போ வரல, 14 வருஷத்துக்கு முன்னாடியே வந்த ஆள். 14 வருஷத்துக்கு முன்னாடி வந்தியே, மிச்சம் 13 வருஷத்தில் யார் மசரப்பிடிங்க இந்த உன்னை வரவானான்னு நாங்கள் சொன்னோம். சொல்கிறான், நாங்கள் பேசுகிறதுக்கு வண்டிக்குள்ளேயே இருக்கணும், கையை ஆட்டக்கூடாது, சிரிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் அப்படியே வந்தேன். கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்களாம் அரியலூரில். இவன் என்ன ஆளாக இருப்பான் பார். அவனே சுற்றி கண்ணாடி போட்டு மூடி ஸ்க்ரீன் போட்டு மூடின்னு வரான். இதில் அவன் எப்படி ஏற்றி பார்த்தான்னு தெரியல. அப்போ நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுமா இல்லையா? நான் இன்னைக்கு நைட்டே ரூமை மாற்றிடுறேன். ஏண்டா கரண்ட்டு கட் பண்ணலன்னா 100கணக்கான பேர் குரங்கு செத்து போயிருப்பான்டா உன் ஆள்லாம். ஏண்டா இது இங்கே வந்தால் நான் எவனாவது சேர் திருடின்னு போகிறான். யாருன்னா சேர் திருடுவீங்க? சேராவது ஒரு 480 ரூபா சேரு. அந்த தரையில் மேட்டு கீழே ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் போட மாட்டாங்க. அந்த மொக்கால ஓலிக்கு போகிறதுக்கு அதை சுற்றின்னு ஓடுதுங்க. இந்த பாக்ஸ் தொங்குதில்ல, ஸ்பீக்கர் பாக்ஸ் தொங்குதில்ல, இதில் வேணால் ஏறி உக்காந்துட்டு இருக்கான். ஏன்? நாங்கள் 75 வருஷமாக அவனை பக்குவப்படுத்தி மக்களை சந்தித்து ஓட்டு கேட்டு அவனை பண்ணுறோண்டா. இன்றைக்கி இந்த அரியலூருக்கு தலைவர் வராருன்னு சொல்லிட்டோம். எல்லாம் பழகின கட்சிக்காரன் தானே, எல்லாம் நிர்வாகி இருக்கும்ல. நாளைக்கு முதலமைச்சர் வராரு பண்ணாங்க விட்டுடுறோம். இன்றைக்கி கூட்டம் போடுவோம், எல்லா நிர்வாகியும் வரணும். நீ என்ட்ரன்ஸில் நிற்கணும், லேடிஸ் இங்கே உட்கார வைக்கணும், ஜென்ஸ் இங்கே வரணும். முதலமைச்சர் வரும்போது இன்னார் தான் டவல் கொடுக்கணும், இவங்க தான் போற்றணும். புரோட்டோக்கால் உண்டா இல்லையா? அதை ஒரு மயிரும் பண்ணுறதில்லை. இவர் ராத்திரி தூங்க வேண்டியது. எவனா ஜோசிக்காரன் சொல்லியிருப்பான், நீ இந்த வாட்டி நில்லுன்னு. அதில் வேறு நாங்கள் கோடி கோடியாக கொள்ளை அடித்து வச்சுக்கிறோமா. அவர் உழைச்சி சம்பாதிச்சாரான். போடா ஊர் தாலி அர்த்தவனை 10 ரூபா டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு விற்றவன் படுபாவி அவன். இவர் தராங்களாம் பிளாக்ல. அந்த ஃபஸ்ட்டு 3 நாள் பிளாக்ல விற்று அந்த டிவிக்கே தொண்டன் தாலியெல்லாம் அறுத்து அவன் வீட்டில் நகையை போய் அடமானம் வச்சு 2000 ரூபாய்க்கு டிக்கெட்டு விற்று அந்த பணத்தில் ஏசி பஸ்ஸு. ஆனால் நம்மளால போக்குவரத்து துறை மந்திரி தானே, அதானே? எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. அவன் ஒரு பஸ்ஸு ரெடி பண்ணிக்கிறான் பார்த்தீங்களா? டிரான்ஸ்போர்ட் ரூல் படி அது பர்மிஷன் கொடுக்கலாமா? ஒரு பாட்டி பூட்டு கண்டெய்னர் சைஸில் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேர் ஆட்டோவை சேர்த்து எக்ஸ்ட்ரா வச்சா கேஸ் பண்ணணுமா இல்லையா? அந்த ஒக்கலை ஓழி என்னடா பண்ண போகிற? அதில் ஒரு ஆள் தான்டா போகிற. அவ்வளோ பெரிய பஸ்ஸு நான் படுத்து உருளுவியா? எதுக்குடா அவ்வளோ பெருசு? அந்த நாகப்பட்டினத்தில் பார்த்தீங்களா பேனரை கிழிச்சிட்டான்னு சொன்னானுங்களே, அந்த பஸ்ஸு அண்ணா சிலையை திரும்பணும். டிவியில் பார்த்தீங்களா? நீங்கள் டிவியில் பார்த்தீங்களா? அண்ணா சிலைக்கு பஸ்ஸு திரும்பணும் இல்லையா? திரும்புகிற இடத்துல பேனர் வச்சுட்டான். அந்த முனையை திரும்பும் போது தொங்குதில்லை இந்த குரங்கு, இதெல்லாம் சேர்ந்து அந்த பேனரை கிழிக்குது இல்லையா? தயவுசெய்து சொல்கிறேன், அவன் எதனா சொல்லியும் போட்டோம். இந்த சமத்துவம் சகோதரத்துவம்லாம் வேணாம். நீங்கள் ஒன்று அந்த பஸ்ஸை இட்டுன்னு வந்து சொல்லி ஆர்டிஓ ஆஃபீஸில் செக் பண்ணுங்கள், லென்த்து நியாயமாக இருக்குதா, அவ்வளோ நீட்டு இருக்கலாமா? ஏங்க நான் திமுகவில் காலகாலமாக உழைக்கிறேன். என் நம்பர் போர்டில் கருப்பு சிவப்பு ஸ்டிக்கர் ஓட்டினா கேஸ் போடுறாங்க டிராஃபிக் போலீஸு. ஏன் ஆட்சி தானே? அவனுக்கு மட்டும் என்னது பர்மிஷனு? வண்டி சைஸை குறைய சொல்லுங்கள், சந்தில் திரும்ப மாட்டேங்குது. அவன் வேறு சொல்கிறான், என்னை சந்து பூந்தா கொடுக்குறீங்களாம், நல்லா பீச் ரோட்டில் தான் திறந்து விடுங்களா அவனை. அது சொல்கிறான், ஏடா பாவி சனிக்கிழமை வேணா வரேன்னு கேட்டா என்ன சொன்னான் தெரியுமா? இதுதான் ஹைலைட்டு, யாருக்கும் தொல்லை இருக்கக்கூடாதுன்னு சனிக்கிழமை சாயந்தரமாக வராங்க. நீ ஒரு 12 மணி ராத்திரியில் திரிசா வீட்டுக்கு போகிற மாதிரி போயிட, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. யாருக்குமே பிரச்சனை இல்லைல்ல, யாருக்கும் பிரச்சனை பண்ணக்கூடாதான். நாங்கள்லாம் பிரச்சனை பண்ணிக்கினாக்கிறோம் இங்கே. வானா தம்பி, நான் நல்ல மாதிரி சொல்லுவேன், நாங்கள் அப்படி இப்படி ஆள் கிடையாது. இந்த இந்தி உள்ளே நுழைஞ்சி தமிழை காப்பாற்றுறதுக்கே பல பேர் தீ குளித்து செத்த கட்சி இது, சும்மா சீன் போடுற கட்சி இல்லை.